Okay, the next program title is example for class template with a single user defined data type. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு user defined data type அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு தெரியும், we know that user defined data type is class அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு the alias title alias is how to develop class template with a single user defined data type. So here also we have mentioned the class. சரி சார், இப்போ வந்துட்டு how to differentiate this is function template or class template அப்படின்னு சொல்கிறது. இது வந்து நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணோம். How to differentiate, how to identify following template category is function template or class template அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சி இன் திஸ் எக்ஸாம்பிள், இதில் வந்து நம்ம வந்து ஹியர் ஃபாலோயிங் பார்ட் இப்போ வந்து நம்ம ஒன்று என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு இங்கே வந்து காப்பி பண்ணுறாங்க. The statement helps to declare a template with a single user defined data type, but the statement following part only, the statement following part only assign template category. The statement following part only assign template category. Sorry, it is function template or class template. Function template or class template அப்படின்னு நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, சார் எனக்கு புரியல அப்படின்னீங்கன்னா, see here this template declaration part follow with the class declaration part. So template declaration part follow with the function follows with the template declaration part follows with the function declaration part, then that kind of template called as function template. ஸோ அந்த மாதிரி டெம்ப்ளேட்டை நம்ம என்ன டெம்ப்ளேட்டுன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் டெம்ப்ளேட்டுன்னு சொல்லுவாங்களாம். சார் எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா, see here the example. ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 1ல் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இப்போது நான் வந்து இங்கே வந்து இது இங்கே வந்து எடுத்து காப்பி பண்ணி போட்டுக்கிறோம். here just declare a here just declare a template. Here just declare a template without category. என்ன கேட்டகரின்னா நம்ம மென்ஷன் பண்ணல. ஃபாலோயிங் இப்போ ஃபங்க்ஷன் அண்ட் தென் ஃபார்வர்ட் ஃபங்க்ஷன் div. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இங்கே கொடுத்துருந்துருக்கோம். இங்கே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா, ஒன்று வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம இங்கே வந்து ஃபங்க்ஷன் நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் ஃபாலோயிங் பேராமீட்டர்ஸ் மேபி இதுவும் இருக்கலாம் நம்மளுக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் A அண்ட் தென் ஹியர் ஆல்சோ give B. ஸோ நம்ம இங்கே வந்து சம்திங் இங்கே வந்து ஏதோ கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலி வி ஷுட் மென்ஷன் ரிட்டர்ன். ஸோ அந்த இதில் வந்து ரிட்டர்ன் வித் சம் ஒன் வேல்யூ ரிட்டர்ன், அதுக்கப்புறம் சம் ஒன் வேல்யூ ஆர் வேரியபிள், சம் ஒன் வேரியபிள் மென்ஷன் ஹியர், சம் ஒன் வேல்யூ ஆர் வேரியபிள் மென்ஷன் ஹியர். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக அதில் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஒரு செமிகாலன் கொடுத்துட்டு நவ் ஹை டெர்மினேட். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்துட்டு டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு நம்ம டெர்மினேட்
ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா here we are mention function declaration part, here we are mention function definition part. ஸோ இந்த இடத்துல தான் here only we are here this statement thisங்க இப்போ வந்து above statement only indicate before on template above statement only assign before on template category, like above statement only assign before on template category, like a function template. இந்த இடத்துல function template ன்னு assign பண்ணுது. Since above statement develop a subprogram like function. So before on template called as function template. சார் இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா ஒரு நிமிஷம். above statement called as function template அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே வந்து நான் ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் மட்டும் தான் டிக்ளேர் பண்ணுறேன். ஹியர் ஐ எம் நாட் மென்ஷன் டெம்ப்ளேட் கேட்டகரி. இந்த இடத்துல நான் டெம்ப்ளேட் கேட்டகரி மென்ஷன் பண்ணலை. பட் டெம்ப்ளேட் ஃபாலோ வித் ஃபங்க்ஷன் டெவலப்மெண்ட் பார்ட். இந்த இடத்துல நம்ம வந்து சப் ப்ரோக்ராம் கேட்டகரின்னு சொல்லலாம். இந்த இதில் ஏன் சார் ஃபங்க்ஷன் சொல்கிறீங்கன்னா திஸ் சப் ப்ரோக்ராம் இந்த இடத்துல ஃபங்க்ஷன் வரக்கூடாது. இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், ஃபங்க்ஷனோட நேமு. ஸோ இப்படி தான் வந்துருந்துருக்கணும். ஸோ ஹியர் ஐ மென்ஷன் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் வேல்யூ டேட்டா டைப். ஹியர் ஐ மென்ஷன் ஃபங்க்ஷன் நேம். ஹியர் ஐ மென்ஷன் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் நேம்ஸ். ஹியர் ஐ டெவலப் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பார்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹியர் வி ஆர் டெவலப் யா ஃபங்க்ஷன் ஒன்லி. ஸோ above statement like template statement helps to develop your function template category. இந்த template வந்து எதை டெவலப் பண்ணும்னா function template டெவலப் பண்ணும். ஏன்னா இந்த template ஃபாலோ பண்ணி வர பார்ட் பாருங்க. this part called as function declaration and definition part. இப்போ இந்த function declaration அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. function definitionங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. so both part simultaneously coming, then that kind of part called as function initialization part அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. above statement only assign before on template category like function template. That one is function template. Above category like that one is that template category is function template. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அதற்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டோட கேட்டகரியை அசைன் பண்ணுது. இப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட் assign categories to this template. This function